இன்னைக்கு தேவ வார்த்தையை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி கேட்டு உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வார்த்தைக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். இது மாம்பழம் சீசன் இல்லையா? யாருக்கெல்லாம் மாம்பழம் ரொம்ப பிடிக்கும்? அதாவது நான் ஏன் அந்த மாம்பழத்தை பற்றி சொல்கிறேன்னா, என்னைக்காவது நம்ம மாம்பழம் சில கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அந்த மாம்பழத்தை சில மாம்பழம் நல்லா இருக்கும்போது பரவாயில்ல, இது எங்கேருந்து வந்ததுன்னு தெரில, இந்த மரத்தில் வந்த மாம்பழம் சுவையாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சில மாம்பழம்லாம் சாப்பிட்டுட்டு என்னடா சப்பையாக இருக்குதுல்ல, இதில் இனிப்பும் இல்லை டேஸ்ட்டும் இல்லை. அப்போனா நம்ம வந்து மாம்பழத்தை திட்டுறோமா, அந்த மாம்பழத்தோட மரத்தை திட்டுவோமா? இந்த மரத்தில் வந்த மாம்பழம் எதுவுமே சரியில்லையாட்டக்குது, இந்த கடையில் வாங்கக்கூடாது, ஏன்னா இந்த கடையில் இருக்கவங்க அந்த மாம்பழம் அந்த மரத்துலேருந்து தான் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இதை எதுக்கு நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா, நம்ம ஒரு பழங்கள் வாங்கும்போது மாம்பழம் மட்டும் இல்லை, என்ன பழமாக இருந்தாலும் நம்ம அந்த பழத்தை யாருமே குறை சொல்கிறது கிடையாது. அந்த பழம் எங்கேருந்து வந்தது, எந்த மரத்துலேருந்து வந்தோ அந்த மரத்தை தான் சொல்கிறோம். ஏன்னா மரம் தான் அந்த பழத்துக்கு உண்டான நியூட்ரிஷன், தண்ணி, அந்த ஃபர்டிலைசர் எல்லாமே. நீங்கள் இப்போ நம்ம ஒரு கார்டனிங் கார்டனை எடுத்தோம்னா அவங்க மரத்தை வளர்த்தும் போது அந்த மரத்தோட வேருக்கும் அந்த மரத்துக்கும் தான் அவங்க வந்து தண்ணி ஊற்றுறது, வெயில் சரியாக வருதான்னு பார்க்குறாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு பழம் கொடுக்கறது கிடையாது. மாம்பழம் உள்ள மரங்கள்லாம் வந்து பல வருஷங்கள் ஆயிக்கானதுக்கப்புறம் தான் பழம் கொடுக்கும். ஆனால் அது வரைக்குமே அந்த மரத்தை தான் எல்லாருமே முக்கியமாக நடத்துகிறோம். மரம் தான் முக்கியம், பழங்கள் கிடையாது. அப்படி தானே? இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை வச்சு நான் இன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஒரு வசனத்தை சொல்கிறாரு. யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். அதாவது இது எங்கே கர்த்தர் சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் ஒரு சில அதிகாரத்திலே வந்து கர்த்தர் வந்து சிலுவையில் அறையப்பட போகிறார். அவர் போகிறதுக்கு முன்னாடி அவர் சீஷர்கள்ட்டையும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த மக்கள்கிட்டையும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் இது. அதாவது இயேசு கிறிஸ்துவே அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மரத்தும் அந்த மரத்தில் நிலச்சில் இருக்கிற பழங்களை சொல்கிறாரு. இப்போ வசனத்தை நம்ம வாசிப்போம், நீங்கள் எல்லாம் எடுத்து நினைக்கிறேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தனியாக கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. இங்க வந்து கர்த்தரும் ஒன்று சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு, நான் மரம், நீங்க கொடிகள், அதாவது பிரான்ச்சஸ். அதாவது வந்து நீங்க ஒரு மரத்துலேருந்து ஒரு பழத்தை எடுத்தீங்கன்னா பழம் வந்து அந்த மரத்தில் வருமா இல்லை அந்த பிரான்ச்சஸில் இருக்குமா? பிரான்ச்சஸ், அதாவது வந்து அந்த கொடிகளில் தான் நம்ம பணிகளை பறிக்கிறோம் இல்லைங்களா? ஒரு சில மரங்களை தவிர முக்கால்வாசிய மரங்களோட பழங்களை வந்து நம்ம அதோட கொடிகள்லேருந்து தான் பறிக்கிறோம். இங்கே வந்து இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் என் கூட நிலைச்சிருந்தீங்கன்னா, அதாவது இங்கிலீஷில் வந்து அபைட் இன் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. என் கூட நிலைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறையா கனிகளை கொடுப்பீங்க. அதாவது இங்கே கனிகள் வந்து முக்கியம் கிடையாது, அந்த கொடிகள் வந்து அந்த மரத்தோட கனெக்டாக இருக்கா. ஏன்னா அந்த கொடிகளுக்கும் அந்த பழத்துக்கும் எங்கிருந்து போகுது? சத்து எல்லாம் மரத்துலேருந்து தான் போகுது. ஒருவேளை நம்ம லைஃப்பில் நம்ம நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வாழணும்னா, பெரிய சாதனைகள் படைக்கணும்னா கர்த்தர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் என்னில் நிலைச்சிருங்க, அப்போ உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். ஏன்னா நீங்கள் கடைசியாக அந்த 5வது வசனத்தில் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. ஏன் இதை குறிப்பிட்டு நான் சொல்கிறேன்னா, நம்ம லைஃப்பில் நம்ம நிறையா விஷயங்களில் ஜெயிச்சிருக்கோம், பட் பல விஷயங்களில் தோற்று போயிருக்கோம். அதாவதுங்கிறது தோல்விங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதி தான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என்னையெல்லாம் நிலைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் நடக்கும்னு சொல்கிறாரு. அப்போது இங்கே வந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, பணிகள் நல்லதோ கெட்டதோ, கனிகள் எப்படி வருதோ அது முக்கியம் இல்லை. நீங்கள் என் கூட இருங்க, என்னெல்லாம் நிலைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன எதிர்பார்க்குறீங்களோ அப்படிப்பட்ட கனிகள் வந்து உங்கள் கொடிகளிலிருந்து காய்க்கும்னு சொல்கிறாரு. அதாவது இது வந்து எப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல்னா, நான் வந்து என் இயேசுவன் நம்புகிறேன், நான் அவரில் நிலைச்சி நிற்கிறேன், நான் வந்து கர்த்தரை சார்ந்து வாழ்கிறேன், எனக்கு எல்லாமே தானாக நடக்கும். அதாவது அந்த கொடிக்கு வந்து தண்ணி எடுக்கணும், கொடிக்கு வந்து ஃபர்டிலைசர் போகணுங்கிறது கொடியோட பிரச்சனையும் கிடையாது, அந்த பழத்தோட கவலையும் கிடையாது. அது மரம் தான்
அதுக்கு உண்டான கவலைகளை எடுத்துக்கணும். நிலத்துலேருந்து நான் தேவையான சத்தை எடுத்துக்கிட்டேன்னா என்னோட கொடிகளுக்கு கொடுக்கறதுக்கு, என்னோட பழங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு எது கவலைப்படுது? மரம் தான் கவலைப்படும். அதே மாதிரி இங்கே இயேசு கிறிஸ்து தான் நீங்களும் நானும் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு அவர் தான் கவலைப்படுறணும். நம்ம அவர் கூட நிலைச்சு நிற்கிறோமா இல்லையா, அவரோட கனெக்டடாக இருக்கமா இல்லையாங்கிறதுல தான் நம்ம கவனம் செலுத்தணும். இதை ஏன் சொல்கிறேன்னா, நம்ம லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன நினைக்கிறோம், நான் ஒரு வேளை இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டேனா, நான் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டு எனக்குன்னு உண்டான சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்னா இவங்களுக்கு என்னை பிடிக்கும், நான் நல்லது செய்யலாம், நான் இந்த ஃப்ரெண்டு என் கூட இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல நான் பிறந்திருந்தா நல்லா இருப்பேன், இப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் கிடைச்சிருந்தா நல்லாயிருக்கும். அதாவது நம்ம சூழ்நிலைகளையும் நம்ம அந்த சுட்டு வட்டாரத்தில் இருக்கிறதையும் கவனிக்கிற மொழிய நம்ம கர்த்தருக்குள்ள நிலைச்சிருந்தா எல்லா காரியங்களும் நமக்கு நன்மைக்கு எதுவாக நடக்குங்கிற விசுவாசம் நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம பார்க்குறதெல்லாம் பழங்கள் மட்டும்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னில் நிலைச்சிருக்கிறத நீங்கள் கவனிச்சா போதும், இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்குது. இது நான் அதாவது இது எப்படி சொல்லணும்னா, நம்ம லைஃப் ஸ்டைல், இது ஒரு லைஃப் ஸ்டைல், நம்ம வாழ்கிற லைஃப். அதாவது ஒரு சின்ன காரியமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, பெரிய காரியமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒருவேளை நம்ம ஒரு கனவு காண்றோம், ஒன்றுக்கு முயற்சி பண்ணுறோம், நமக்கு ஒருவேளை நம்ம டயர்டாக ஃபீல் பண்ணுறோம், என்னால் முடியல, இது எனக்கு நடக்காது, இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உண்மையாலுமே நீங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பி அவருக்குள்ளே நிலைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சோர்வே இருக்காது. ஏன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, எனக்கு பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் கர்த்தர் பார்த்துக்குவார். நான் போய் கஷ்டப்பட்டோ, நான் பாடுபட்டோ, அதாவது இங்கிலீஷில் ஸ்ட்ரைவிங்னு சொல்லுவாங்க, அதாவது நான் கஷ்டப்பட்டு தான் பணிகளை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு தானாக கனிகளுக்கு வர இடத்துலேருந்து கனி வரும் அப்படின்னு தான் லைஃப் ஸ்டைல் இருக்கும். நம்ம லைஃப்பை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து எங்கள் லைஃப்பை சிம்பிளாக சொல்கிறாரு, நீங்கள் என் கூட நிலைச்சு நில்லுங்க, நான் உங்களுக்கு உண்டான உங்களுக்கு என்னென்ன லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லான கனிகள், என்னென்ன கனி வேணுமோ நான் கொடுக்குறேன், நீங்கள் என் கூட என்னை நம்புங்க, எங்கள் நிலைச்சு நில்லுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நம்மளோட சுய காரியங்கள், சுய முயற்சியை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நிலைச்சிருக்கிறதுங்கிறத கவனிக்கிறது கிடையாது. இதையே நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, நம்ம லைஃப்பில் இது வரைக்கும் நம்ம சின்ன பிள்ளைகளாக இருந்தோம், நம்ம பேரண்ட்ஸை டிபெண்ட்டாக இருந்தோம். அது நான் ஏன் டிபெண்ட்டாக இருந்தோம்னு சொல்கிறோம், நம்ம பேரண்ட்ஸோட சின்ன வயசில் இருக்கும்போது என்னைக்காவது நம்ம போய் ஒரு கடைக்கு சாப்பாடு வாங்க போகிறோன்னா, இந்த ஹோட்டல் சாப்பாடு ஆர்டர் பண்ணும்போது அது எவ்வளோ விலைன்னுலாம் நம்ம கவலைப்படுவோமா, என்ன வேணும், எனக்கு 2 பரோட்டா வேணும், எனக்கு 2 தோசை வேணும். அதாவது நம்மளோட லைஃப் எப்படின்னா, நம்ம பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணோம், அவங்க நான் என்ன சொன்னாலும் வாங்கி தருவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் கர்த்தருக்குள்ளே நிலைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கர்த்தர்கிட்ட சொன்னால் கர்த்தர் அதை செய்வார். நம்ம என்ன பண்ணணும், நான் எங்கள் அம்மா அப்பா கூட ட்ராவல் பண்ண மாதிரி நான் இயேசு கிறிஸ்துவோட நிலைச்சு நிற்கணும். என் லைஃப்பில் அந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட் இருந்தது. அதாவது நம்ம இதை இப்படியும் சொல்லலாம், நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை தேடிட்டு ஓடுறோம், முயற்சி பண்ணுறோம், சில விஷயங்கள் சக்ஸஸ் தான், சில விஷயங்கள் சக்ஸஸ் இல்லை, நிறையா கதவுகள் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் சில விஷயங்கள்லாம் நமக்கு நடந்ததே கிடையாது, ஒரே ஃபெயிலியர் தான். அப்படி நம்ம இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், அப்போ நம்ம என்னைக்காவது அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகும்போது நம்ம ஓகே இது நமக்கு நன்மைக்கு எதுவாக தான் நடந்திருக்குன்னு யோசிக்கிறோமா, இல்லை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணேன் ஆனாலும் நடக்கலை அப்படிங்கிறது நம்மளோட தாட்டா. ஒருவேளை நம்ம தாட் செகண்ட் தாட்டாக இருந்ததுன்னா, அதாவது நான் இவ்வளோ முயற்சி பண்ணேன் ஆனாலும் எனக்கு ஃபெயிலியர் தான் வருது அப்படின்னு நினைக்கிறோம்னா, ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம கர்த்தரை இயேசு கிறிஸ்துவில் நம்ம அவரில் நிலைச்சி நிற்கணும்னு நினைக்கல. நம்ம அந்த கனியை பார்த்தோம் ஒழிய இது நோன்னு கர்த்தர் சொன்னாலும் நமக்கு அது நன்மைக்கு எதுவாய் நடக்குங்கிறதுல நமக்கு நம்பிக்கை இல்லை. இதை ஏன் நான் இது சொல்கிறேன்னா, என் லைஃப்பில் நிறையா நோஸ் வந்திருக்கு, நிறையா ஸ்னோஸ் போயிருக்கு. அதே மாதிரி நான் நிறையா தானாக முயற்சி பண்ணதுலேயும் நான் நிறையா ஃபெயிலியர் அடைஞ்சிருக்கேன். நான் நிறைய டெஸ்டிமோனி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நானே தேடி போய் நல்லது நடந்திருக்கானா, நான் உண்மையாலுமே சொல்லுவேன், எனக்கு தானாக அமைஞ்ச விஷயங்கள் தான் உண்மையாலுமே பெஸ்ட்டாக இருந்திருக்கு. உங்கள் லைஃப்லேயே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், முக்கியமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் தானாக போகாமல் உங்களுக்கு அந்த மரத்துலேருந்து எப்படி அந்த கனிக்கு தானாக சோர்ஸ் வருதோ, அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நிறையா விஷயங்கள் தானாக அமையும். நீங்கள் அதுக்கு போய் தொலைவிருக்க மாட்டீங்க, தேடி இருக்க மாட்டீங்க, அதுக்கு முயற்சி பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் ஆனால் அது அமையும் போது பெஸ்ட்டாக
இருக்கும். அதாவது வந்து இது எப்படி சொன்னா, ஒரு ஐசாக்குக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு போனாங்க. இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். ஆபிரகாம் வந்து அவரோட வேலையால் அனுப்புனாரு. அப்போ போய் என்ன சொன்னாங்க, அவர் தான் வந்து ஐசாக்குக்கு பொண்ணு பார்க்க போனார். ஆக்சுவலாக ஐசாக் வந்து பொண்ணு பார்க்க சொல்லி கேட்டாங்களான்ல வசனம் இல்லை, அப்படி நடந்ததான்னு நமக்கு தெரியல. பட் ஆனால் பொண்ணு பார்க்க போகும்போது அவர் போய் அந்த வேலைக்காரர் சொல்லுவார் கர்த்தர்கிட்ட, நான் வந்து இங்கேயே இருக்கேன், நான் வந்து என் ஒட்டகங்கள்லாம் கூட்டிகிட்டு நிறைய ஒட்டங்களை கூட்டிகிட்டு போயிருப்பார். எனக்கு தண்ணி கொடுக்கறது மட்டும் கிடையாது, என் ஒட்டங்களுக்கும் சேர்த்து தண்ணி குடிக்கிறவங்க தான் நீங்கள் அமைச்சிருக்கிற என்னோட மாஸ்டரோட சன்னோட ஒய்ஃபாக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன், அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன், அதுக்கு உதவி செய்யுங்கன்னு ப்ரே பண்ணுவார். அதாவது அவர் தேடி போனார் தான், ஈசாக்குக்கு நல்ல வரன் பார்க்க போனார் தான். பட் ஆனால் அங்கே வந்து கர்த்தர் தான் வந்து ரெபெக்கால இவர் வேலைக்காரன்ட்ட கூட்டிகிட்டு வந்தார். உங்கள் லைஃப்லையும் என் லைஃப்லையும் அதே மாதிரி தான், நமக்கு கர்த்தரே கூட்டிகிட்டு வருவார். அதற்கு வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கர்த்தருக்குள்ளே நிலச்சிருக்கிறோம், கர்த்தர் செய்வாருங்கிறத விசுவாசிக்கிறோம். எல்லாமே நல்லா தான் இருக்கும். பார்க்கும்போது இது பெஸ்ட்டாக இருக்கும், அது பெஸ்ட், அதை விட அது பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் அதெல்லாம் நமக்கு தானா, அது நம்மளை தான் தேடி வந்திருக்காங்கிறதுக்கு கிடையாது. ஏன்னா நம்ம தான் முக்கால்வாசி அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளை தேடி வந்தது வந்து நமக்கு கஷ்டம் கொடுக்காது, வேதனை கொடுக்காது. இங்கே ஈசாக்குக்கு ரெபெக்காலுக்கு எந்த கஷ்டமும் கிடையல. ரெபெக்கால கல்யாணம் பண்ணப்போ நீங்கள் நிறைய பேர்ஸ் வந்து பைபிளில் இருக்காங்க. பட் எனக்கு மேரிடு கப்பலில் பிடிச்ச பேரே ஐசாக்கும் ரெபெக்காலும் தான். அதாவது வந்து வசனம் நீங்கள் அவர் கதையை போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஐசாக்கு வந்து அவங்க அம்மா சாரால அப்போ தான் இழந்திருப்பார். அவர் வந்து அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு வரும்போது தான் ரெபெக்கால அவர் முதல்ல பார்த்துருக்குன்னு வசனம் சொல்லுவோம். அவர் பார்க்கும்போதே ரெபெக்கால மேலே அன்பு வச்சாருன்னு வசனம் இருக்கும். அதாவது அவருக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அங்கேயும் ஒரு லவ் தான். பட் அந்த லவ்வில் வந்து கஷ்டம் இல்லை, அந்த லவ்வில் வேதனை இல்லை, அந்த லவ்வில் அன்பும் கருணையும் தான் இருந்தது. ஏன்னா அது தானாக வந்தது. அதே மாதிரி நம்ம கிறிஸ்துவுக்களை நிலச்சிருந்தோம்னா தானாக அமையும். என்னோட வேலையும் நான் நிறையா டெஸ்டிமோனி சொல்லியிருக்கேன். எனக்கு நிறையா ஜாப்ஸை நான் தேடி ஓடி இருக்கேன், வேலை அமையும்னு கஷ்டப்பட்டிருக்கேன், ப்ரேயர் பண்ணியிருக்கேன், விடாமுயற்சியாக இருக்கேன். பட் ஆனால் எல்லாமேலாம் எனக்கு சக்ஸஸ் ஆகலை. பட் என்னை தேடி ஒரு ஒர்க் வந்தது, ஒரு கம்பெனி வந்தது. அப்புறம் தான் தெரியுதா அந்த கம்பெனி தான் ரொம்ப நல்ல கம்பெனி. ஏன் இப்போ வரைக்கும் நான் இந்த கம்பெனியில் வேலை செய்யறதுக்கு ரிக்ரெட் பண்ணதே கிடையாது. ஏன்னா எனக்கு பெஸ்ட்டாக அமைஞ்சுது. நீங்களும் அந்த மாதிரி லைஃப்பில் நிறையா முயற்சி பண்ணணும். நான் வந்து உங்களை சும்மா இருங்க அப்படின்னு நான் சொல்லலை, சும்மா அதுவே வரும், நான் ஒன்றும் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு நான் உங்களை சொல்லலை. உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. நடக்க வேண்டியது தானாக நடக்கும். நடக்காட்டி போச்சுன்னா அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிளெஸ்ஸிங். அதாவது வந்து காட் வந்து உங்களுக்கு நோ சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு அவருக்கும் தெரியும். அதாவது வந்து நான் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள், அப்பா கிட்ட போய் அம்மா கிட்ட போய் இது வேணும் அது வேணும்னு அடம் பிடிக்கிறீங்க. அவங்க அடம் பிடிக்கும் போது நம்ம அழுதுருக்கோம். எத்தனை தடவை நமக்கு பேரண்ட்ஸ் நோ சொன்னது வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவங்களால காசு இல்லாமல் சில நேரம் வாங்கி கொடுக்காம இருந்திருக்கலாம். இல்லை நமக்கு வந்து அந்த ஏஜுக்கு உண்டானது, நான் போய் BMW காரை சின்ன வயசில் கேட்டால் எங்கள் அப்பா கார் வாங்கி தந்துருப்பாரா, ஓட்டுற வேணா ஒரு 5 ரூபா 10 ரூபா காரை வாங்கி தருவார் இல்லையா, அந்த ஏஜுக்குன்னு ஒன்று இருக்குது. பட் ஆனால் அவங்க அந்த நோ சொல்லும் போது அவங்களுக்கும் அது கஷ்டமாக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களுக்கு சில விஷயத்துக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவருக்கு தெரியும் இது உனக்கு வலிக்கும்னு, தெரிஞ்சும் தான் நோ சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் ஏன் நோ சொல்கிறாருன்னா இதை விட பெஸ்ட்டுக்கு நீ தகுதியானவங்கன்னு கர்த்தர் நினைக்கிறனால தான் சில விஷயங்களுக்கு அவர் நோ சொல்கிறாரு. அதாவது வந்து பைபிளில் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நான் முதல் எக்ஸாம்பிள் வந்து ஆபிரகாம் சாராளை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். கர்த்தர் அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அதாவது வந்து நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு டிசெண்டன்ஸ், அதாவது உங்களுக்குன்னு ஒரு சந்ததி உருவாகும் கர்த்தர் வாக்குறுதி கொடுத்தார். அதாவது வசனம் சொல்லுது அவங்க வந்து 2 பேருமே வந்து ஏஜ்ட் ஆனதுனால அவங்களுக்கு அந்த ஃபீமேலுக்கு, அதாவது பெண்களுக்கு உண்டான எந்த இதுவுமே இல்லாததுக்கு 2 பேருமே கண்டுக்காமல் யோசிக்காமல் இருந்தாங்கன்னு வசனம் சொல்லுது. ஆனால் நம்ம அதாவது வந்து கொஞ்ச நாள் வந்து ஆபிரகாம் சாரால் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எல்லா நாளுகளும் கர்த்தருக்குள்ளே நிலச்சிதான் நின்னாங்க, கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாங்க. ஆனால் அவங்க காலங்கள் ஆகும்போது அவங்களுக்கே ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. அதாவது குழந்தை தான் கர்த்தர் தருவேன்னு சொன்னார். ஒருவேளை வந்து சாரால் சொல்கிறாங்க எனக்கு இல்லைனாலும் வேற யார் மூலமாக
கர்த்தர் நமக்கு சந்ததியை உருவாக்கலான்னு சொல்கிறாரு, இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு சுய முயற்சி எடுக்கிறாங்க. அதாவது இது எப்படின்னா, நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள்ளே நிலைச்சிருப்போம், நம்ம விசுவாசிச்சுட்டு இருப்போம், நம்மளோட வாக்குத்தத்தம் கர்த்தர் நமக்கு இதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, நான் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே நிலைச்சிருக்கேன், எனக்கு உண்டான பழங்கள் வந்து அந்தந்த காலத்தில் வரும்னு நினைப்போம். ஆனால் காலங்கள் தள்ளி போகிறதுனால நம்ம வந்து அதை கண்ணால், அதாவது ஒரு பூ பூத்தாதான் பழம் பார்க்க முடியும் இல்லைங்களா? பூவே பார்க்கலைன்னா என்ன நினைப்போம், இது வந்து ரொம்ப தள்ளி போகுது, ஒருவேளை இது எனக்கு தானா, இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, வேற ஏதாவது முயற்சி பண்ணணுமா அப்படின்னு நம்ம வேற மாதிரி ஒரு சிந்தனையில தான் சாராலும் ஆப்ரஹாமும் இருந்தாங்க. அப்படி நினச்சி அவங்களே குழந்தை முயற்சி பண்ணி சுய முயற்சி எடுத்தது தான் இஷ்மவேல். அதாவது வந்து அவங்களுக்கு வந்து இஷ்மவேல்னால சந்தோஷம் சமாதானம் இருந்துச்சானா அவங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் தான் ஜாஸ்தி ஆச்சு. கடைசியில் வந்து ஹாகாரை இஸ்மவேலையை அனுப்புகிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நமக்குன்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருன்னா, நம்ம சுய முயற்சியில் முயற்சி பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம இருக்கிற பிரச்சனையை நம்மளே கூப்பிட்டுக்கிறோம். அதாவது ஆபிரகாம் விட்டுருந்தா அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனையே இருந்திருக்காது, அவங்களே ஒரு பிரச்சனையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நீங்களும் வந்து நம்மளுக்கு கர்த்தர், உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் இது கொடுத்துருக்காருன்னா, நம்ம நிலைச்சிருக்கோம்னா, ஆபிரகாமும் சாராலும் விசுவாசிச்சாங்க, ஆனால் அவங்க எடுத்த முயற்சியோ அவங்க அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க முயற்சி எடுக்கலை. ஆனால் கர்த்தர் கிருபையா அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்றினார். அதே மாதிரி தான் நீங்களும் நானும் தப்பு செஞ்சுருக்கலாம், பட் ஆனால் நீங்கள் நிலைச்சி இருந்தீங்கன்னா, விசுவாசிச்சிங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீரோ கண்டிப்பாக அதையே அந்தந்த காலத்தில் செய்வார். ஆமேன். அடுத்தது வந்து நான் உதாரணமாக சொல்லணுன்றக்கு வந்து தாவீது. அதாவது வந்து நான் ஏன் தாவீதை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நான் உங்ககிட்ட சொன்னேன் நிறைய என்னோடய லைஃப்பில் நடந்த ஸ்டோரி. அதாவது வந்து எனக்கு நல்ல பார்ட்னர் அமைஞ்சாங்க, நல்ல வேலை கிடைச்சிது, கர்த்தராக கொடுத்தாரு அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இந்த இதெல்லாம் நான் சொன்னப்போ அதெல்லாம் எனக்கு சூஸ் பண்ணுறதுக்கு சாய்ஸும் கர்த்தர் கொடுத்தாரு. நான் தான் என் பார்ட்னரை சூஸ் பண்ணேன் இல்லைங்களா, நான் தான் சூஸ் பண்ணேன். இப்போ நான் போகிற வேலையும் நான் முடிவு எடுத்துருந்தா அந்த வேலைக்கு நான் போயிருக்க மாட்டேன், வேறு ஏதாவது வேலைக்கு போயிருப்பேன். அதாவது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து எனக்கு கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு கொடுத்தாரு. ஆனால் சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியாது, அது அப்படியே தான் அமைஞ்சிருக்கும். அதாவது நம்ம பெற்றோர்கள், நம்ம எங்கே பிறந்தோம், நம்மளோட சிபிலிங்ஸ், அதாவது நம்மளோட அக்கா, நம்ம அண்ணன் தம்பி, அதெல்லாம் வந்து நம்மளால் வந்து சூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா. அதை வந்து நம்ம பிறந்தது தான். அதாவது வந்து சில நேரம் தோணும், எதிர் வீட்டில் பிறந்திருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும், இங்கே பிறந்ததுனால தான் என் லைஃப் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு தோன்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. தாவீது லைஃப்பும் அப்படி தான். அதாவது வந்து அவரோட அப்பா வந்து தாவீதை கண்டுக்கலை, நீ போய் இருக்கிற ஆடுகளை போய் மேயின்னு சொல்லிட்டாரு. அவங்க அண்ணாக்கள்லாம் என்ன பண்ணாங்க, அண்ணாக்கள்லாம் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்க, அதாவது சோல்ஜர்ஸ் இல்லைங்களா, நல்லா ஏர்ன் பண்ணாங்க, நல்ல வெல்த்தியாக இருந்தாங்க. பட் ஆனால் தாவீது லைஃபோ என் லைஃப்லேயும் நல்லது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் லைஃப் இருந்தது. அவர் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்போது வசனம் சொல்லுது, அவர் வந்து சங்கீதங்கள்லாம் பாடுவாராம் கிறிஸ்துக்குள்ள, அதாவது வந்து கடவுளுக்கு. அதாவது இதில் என்ன தெரியுதுன்னா, அவர் சூழ்நிலைகளை பார்க்கல, அவர் வந்து கடவுளில் நிலைச்சு இருந்தார். அதனால தான் அவரோட சூழ்நிலைகளும் சரி, அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவர் சுற்றி இருந்த இடங்கள் வந்து அவருக்கு லைஃப் சாதகமாக இருக்கும், அவருக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குங்கிறதுக்கு எந்த காரணங்களும் இல்லைன்னா கூட அவர் வந்து கிறிஸ்துவுக்குள்ள கடவுளுக்குள்ள நிலைச்சு இருந்ததுனால தான் அவர் சங்கீதங்களை பாடியிருக்காரு. ஆனால் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு காலத்தில் கர்த்தர் வந்து தாவீதை ராஜாவாக மாற்றினார். உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சாய்ஸே இல்லாத ஃபீல்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் பேக்ரவுண்ட், அதாவது வந்து படிப்பு, சில விஷயங்கள் நமக்கு வந்து அமையாது, நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு நம்மளால் அவ்வளோ தூரம் தான் போக முடியும். அந்த மாதிரி உங்களை ரிஸ்ட்ரிக்ட் பண்ண எல்லா விஷயங்களும் தாவீதுக்கு அப்படிப்பட்ட ரிஸ்ட்ரிக்ஷன் தான் வந்து தாவீதை ராஜாவாக ஆக்க முடிஞ்சுது. ஏன் சொல்கிறேன்னா, தாவீது ஒருவேளை ஆடுகள் மேய்க்கும் போது அவர் வந்து அந்த சிங்கத்தை வந்து அவர் சொல்லுவார், சிங்கங்கள் வந்து என்னோட இந்த ஆடுகளை பெருக்க வந்தப்போ, கொலை பண்ண வந்தப்போ நான் போய் சிங்கங்களோட சண்டை போட்டு அதோட போராடி என் ஆடுகளை வந்து காப்பாற்றினேன் அப்படின்னு தாவீது சொல்லுவார். அதாவது நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்துக்கு நம்ம தகுதி ஆகணும்னா நம்ம இப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைலில் தான் ட்ராவல் ஆகணும். தாவீதை நம்பி கர்த்தர் அவரோட ஜனங்கள் இஸ்ரேலை கொடுக்க வேண்டியது இருந்தது. அவர் வந்து ஆடுகளை மேய்த்த தாவீது வந்து ஆடுகளை
பார்த்துக்கிட்டாரு, ஆடுகளுக்கு உண்மையாக இருந்தார். அப்படிப்பட்ட தாவீதை உருவாக்கி தான் கர்த்தர் வந்து அவருக்கு அப்படிப்பட்ட இஸ்ரேலை அவரோட மக்களை கர்த்தர் நம்பி கொடுத்தாரு. உங்கள் லைஃப்லையும் இப்போ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆடுகளை மேய்ச்சினா, ஆடுகளை லிட்டரலாக மேய்க்க சொல்லலை, பட் உங்கள் சூழ்நிலை பார்த்தா உங்களுக்கு எந்த ஃப்யூச்சருமே இல்லாத மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள தாவீது எப்படி நிலச்சிருந்த மாதிரி இருந்தீங்கன்னா, இருக்கிறதுல உண்மையாக இருந்தீங்கன்னா, எதுக்காக உங்களை கர்த்தர் அந்த இடத்துல வச்சுருக்காரோ அதை வச்சு கர்த்தர் உங்களைய ராஜாவோ லேவியோ எதுக்காக உங்களை சித்தம் வச்சுருந்தாரோ அதை கர்த்தர் ஒரு நாளில் கண்டிப்பாக செய்வார். ஆமேன். கடைசியாக உதாரணம் நான் யார் சொல்ல விரும்புகிறேன்னா, யோசேப்பு. அதாவது வந்து யோசேப்போட கதை நம்ம இங்கே எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்சமான கேரக்டர். அதாவது இவர் லைஃப்பில் வந்து இவருக்கு வந்து ஒரு சின்ன வயசில் டீனேஜில் அவருக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு. எல்லாருக்குமே நமக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது. அதாவது வந்து அவர் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருப்பார். அவங்க அண்ணாக்கள் அவங்க அப்பாவை விட இவர் நல்லா இருப்பாருங்கிறதா அவரோட ட்ரீம். நமக்கும் அந்த மாதிரி பல ட்ரீம்ஸ் இருக்குது. அதாவது நம்ம 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 எது நினைக்கிற ட்ரீம்ஸ்க்கும் நம்ம இருக்கிற சுச்சுவேஷனுக்கும் சம்மந்தமே இருக்காது. நான் ஒரு நாள் நல்ல பிஸ்னஸ் உமனாக மாறுவேன், நான் ஒரு நாள் வந்து நல்ல இன்கம் சம்பாதிப்பேன், என் வீட்டில் இருக்கவங்கள நானே நல்லா பார்த்துக்குவேன், ஒரு நாள் நல்ல இந்த மக்கள்லாம் என்னை பாராட்டுற மாதிரி நான் வாழ்வேன், நான் நிறையா சேரிட்டி ஒர்க் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம கனவு காண்றோம் இல்லைங்களா? ஆனால் அதே மாதிரி தான் யோசிப்பும் இங்கே கனவு காணார். அதே மாதிரி அவர் வந்து அந்த கனவு அவர் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு அவருக்கு வந்து ரொம்ப காலங்கள் ஆச்சு இல்லைங்களா? அது ஆனால் வந்து நீங்கள் கேட்கலாம், எப்படி நீங்கள் சொல்கிறீங்க யோசேப்பானா இருந்தாங்கன்னு? ஏன்னா வசனம் எதுவும் நமக்கு தெரியலையே. தாவீது பாடினாரு, சங்கீதங்களை கடவுளை பாடினாரு, அதனால நிலச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் யோசேப்பை எப்படி சொல்கிறீங்க? நான் ஏன் யோசேப்பை நான் சொல்கிறேன்னா, முக்கியமாக அவர் வந்து அவரோட பார்வோன் வீட்டில் இருந்தப்போ அவர் வந்து அந்த பார்வோனோட ஒய்ஃப் வந்து அவர்கிட்ட இல்லீகலாக நடந்துக்க ட்ரை பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்போ வந்து யோசேப்பு என்ன சொல்லுவார், நான் எப்படி என் தேவனுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும்னு நினச்சிட்டு அப்படியே அவர் நேக்கடாக இருந்தாலும் அங்கிருந்து ஓடிடுவார். அதாவது யோசேப்பு நினச்சிருந்தா அது அவருக்கு ஒரு ஷார்ட்கட். அவருக்கு ஒரு கனவு இருந்தது, பெரிய பெரிய நான் எங்கள் அண்ணாக்கு எல்லாரை விட பெட்டராக இருக்கணும், நான் ஒரு பெரிய போஸ்டிங்க்கு வரணும்னு அவருக்கு இருந்தது. ஒருவேளை அவர் அந்த விஷயத்தை யூஸ் பண்ணி இருந்தாருன்னா, அந்த ஒய்ஃபோட இல்லீகலாக அவர் யூஸ் பண்ணியிருந்தாருன்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு கண்டிப்பாக அந்த ஒய்ஃப் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தானே இது பண்ணுறாங்க. பட் ஆனால் யோசேப்பு வந்து அவருக்கு கடவுளுக்குள்ளே நிலச்சி இருந்ததுனால தான் அவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட காரியத்தை எனக்கு செய்ய முடியாது அப்படின்னு ஓடுறார். அதனால தான் வந்து கர்த்தர் கடைசியில் வந்து ஒருவேளை யோசேப்பு அங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அவர் அந்த குட்டியாக இருந்த அந்த ஒரு வீட்டுக்கும் அந்த ஏரியாவுக்கும் வேணால் ஒரு கவர்னராக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் கிறிஸ்துவுக்குள்ளே நிலச்சி இருந்தார், கடவுளுக்குள்ளே நிலச்சி இருந்தனால தான் ஹோல் கண்ட்ரிக்குமே அவர் பிரசிடென்ட் ஆனார். இதை ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நம்ம லைஃப்லேயும் வந்து நிறையா சான்ஸ் கிடைக்கும், ஷார்ட்கட்ஸ். அதாவது வந்து நம்ம நினைக்கிறதுக்கு காரியம் சாதிக்கிறதுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் கிடைக்கும். அதுக்கு வந்து சில விஷயங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும். அதாவது வந்து நமக்கு தெரியும் இது வந்து சரியில்லை, இது வந்து சரியில்லைன்னு நமக்கு உள்ளுணர்வு தெரியும். கண்டிப்பாக நம்ம வந்து எங்கேயாவது கர்த்தரோட வார்த்தையிலும் கேட்டிருப்போம், எங்கேயாவது யார் மூலமாவது கர்த்தர் நமக்கு உணர்த்தியிருப்பார். ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது நம்ம யோசிச்சு பார்ப்போம், நமக்கு ஒருவேளை இதை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு இந்த விஷயங்கள் நல்லதாக நடக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம கடவுளுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள நிலைச்சிருந்தோம்னா நம்ம வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறோன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் வந்து கர்த்தரை நம்பலை, என்னோட சுய முயற்சியில் தான் இதை நான் சக்ஸஸ் பண்ண முடியும்னு நம்புகிறேன்னு அர்த்தம். அதனால நம்ம என்றைக்குமே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது நம்ம கிறிஸ்துவுக்குள் நிலைச்சி இருக்கணும்னா நம்ம கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுபடியும் நம்ம கற்பிக்கப்பட்ட சபையில் கற்பிக்கப்பட்ட என்னென்ன போதனைகளை எடுத்துக்கிட்டோமோ அதை வச்சு தான் அப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கணும். அப்படி எடுக்கும் பொழுது தான் சக்ஸஸ் வந்து யோசேப்புக்கு வந்து வெறும் அந்த நம்ம ஓகே சொன்னோம்னா யோசேப் மாதிரி அந்த குட்டி ஏரியாவுக்கு தான் நல்லா இருக்க முடியும். பட் ஆனால் இப்போ கர்த்தருக்கு உண்மையாக தரித்திருந்தோம்னா கர்த்தர் ஒரு நாள் நம்மளையும் ராஜாக்களோட ராஜாக்களாக எப்படி யோசேப் ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்க அவரோட கனவை கர்த்தர் நிறைவேற்றினாரோ அதே மாதிரி நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு கர்த்தர் செய்வார். நான் உங்களுக்கு நிலச்சிருங்கன்னு நிறையா சொன்னேன். பட் எப்படி சிஸ்டர் நிலச்சிருக்கிறது?
இல்லையா? இதுதானே அடுத்த டவுட்டாக இருக்கும். எப்படி நினச்சிருக்கு, கிறிஸ்துவுக்களை நினச்சிருக்குன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற டவுட் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு உதாரணம் காட்டினேன், எப்படி எல்லோரும் கிறிஸ்துவுக்களை நினச்சிருந்தா அவங்க கனவுகள் அவங்க நினச்சது எப்படி நடந்ததுன்னு. ஆனால் எப்படி கிறிஸ்துவுக்களை நிலச்சிருக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. அதுவுமே இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு எப்படி நிலச்சிருக்கிறது. யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நிலச்சிருக்கிறதுனா என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் யோசேப்புக்கு சொன்ன மாதிரி தான், கர்த்தர் உங்களுக்கு பல வார்த்தைகளில் பேசியிருப்பார். வார்த்தைங்கன்னா பைபிள் படிக்கும்போதோ, இந்த மாதிரி யூத் மீட்டிங் சர்வீஸில் இருக்கும்போதோ, சர்ச்சில் இருக்கும்போதோ, இல்லைனா நீங்கள் தனியாக சீனியர் பாஸ்டர்ஸ்டையோ இல்லை பாஸ்டர்ஸ்டையோ இல்லை வந்து உங்கள் பெற்றோர்கிட்டையோ யார் மூலமாக கர்த்தர் வந்து பல வார்த்தைகள் உங்ககிட்ட பேசியிருப்பார். அதில் வந்து நிலச்சி இருந்தீங்கன்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள நிலச்சிருக்கீங்க. எப்படி யோசேப்பு வந்து நான் எப்படி தேவனுக்கு விரோதமாக இந்த பாவம் செய்யுங்கிறது கர்த்தருடைய வார்த்தை தானே. கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லுது கர்த்தருக்கு விரோதமாக இப்படி பாவம் செய்யக்கூடாதுன்னு. யோசேப்புக்கு அப்படிப்பட்ட வார்த்தையை அவர் வந்து நிலைச்சி இருந்ததுனால தான் அவரால் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைச்சிருக்க முடிஞ்சது. அடுத்தது எப்படி நிலைச்சிருக்கலான்னா, யோவான் 15வது அதிகாரம் 8வது வசனம், அடுத்த வசனம் தான், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அதாவது என்னோட அன்பில் வந்து ரெண்டாவது நிலைச்சிருங்க. அதாவது வந்து எப்படின்னா, கர்த்தர் தான் நம்மளை முதல்ல நேசிச்சார். வசனம் சொல்லுது ஹீ லவ்ட் அஸ் ஃபர்ஸ்ட். அவர் நம்மளை நேசிச்சதுனால தான் நம்ம கர்த்தரை திருப்பி நேசிக்கிறோம். நம்ம கேட்டு கர்த்தர் வந்து நமக்கு ரட்சிப்பை கொடுக்கல, நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்துட்டார். அப்படிப்பட்ட அன்பில் வந்து என்னை நம்புங்கன்னு கர்த்தர் சொல்கிறாரு. உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் சர்க்கம்ஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எதுவும் இல்லை, எல்லாமே ஒரு மாதிரி நெகட்டிவாகவே இருக்குது, எனக்கு வந்து ஒரு 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 பிரேக் த்ரூ ஏதாவது ஒரு வெளியில் வந்தால் போதும், எனக்கு எப்படியாவது ஒரு நல்ல காரியம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும், எனக்கெல்லாம் நடக்குமா, அந்த மாதிரி நீங்கள் சூழ்நிலை இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கர்த்தர் சொல்ல, என் அன்பில் நிலச்சிரு, என்ன நம்பு, நான் உன்னை முதல்ல நேசித்தேன், நான் கண்டிப்பாக உனக்கு செய்வேன். அதாவது வசனம் சொல்லுது, அவரில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. உங்களுக்கு அதாவது கதவுகள் அடைக்கப்பட்டாலும் அது உங்களுக்கு நல்லது தான், கதவுகள் திறந்தாலும் நல்லது தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் நிலைச்சிருக்க வேண்டியது கர்த்தருடைய அன்பில். அவர் அன்பில் நம்புங்க. கர்த்தர் கண்டிப்பாக உண்மையுள்ளவர். அவர் எதற்காக நோ சொல்கிறாரோ, எதற்காக எஸ் சொல்கிறாரோ அது எல்லாமே நமக்கு நன்மைக்கு தான். ஆமென். கடைசியாக வந்து யோவான் 15வது அதிகாரம் 10வது வசனம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்கள் என் கற்பனைகளை கை கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அதாவது மூணாவது என்ன சொல்கிறாருன்னா, என்னோட கற்பனையில் நிலைச்சிருந்தீங்கன்னா என்னில் நிலைச்சிருக்கிறீங்க. கற்பனைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் என்ன வித்தியாசம்? வார்த்தைங்கிறது கர்த்தர் உங்களுக்கு வந்து பேசுகிற வார்த்தைகள். அதாவது வந்து இப்போ நம்ம நிறைய வசனம் தியானிச்சோம் இல்லையா, அதாவது வந்து கிறிஸ்துவுக்கள் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, அதை நம்ம விசுவாசிக்கணும். ஆனால் கற்பனைங்கிறது நீ கண்டிப்பாக செய்யணும். இங்கே வந்து என்ன சொல்கிறார் கர்த்தர், என்னில் நிலைச்சிருங்க அப்படிங்கிறது அதுதான் கட்டளை. எனக்கு அதாவது வந்து நம்ம கர்த்தர் வந்து நீங்கள் நீதிமொழிகள் நிறையா போய் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா சொல்லும், இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க, அதெல்லாம் தான் கட்டளைகள். அதாவது வந்து இப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதீங்கிறது பைபிள் நமக்கு நிறையா போதிக்கும். அதை நீங்கள் செய்யறதுக்கும் கவனமாக இருக்கணும், அதை செய்யக்கூடாதுங்கிறதுக்கும் கவனமாக இருக்கணும். எப்படி யோசேப்புக்கு எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் நமக்கும் தெரியணும். அது அப்படி நம்ம இருந்தோம்னா கர்த்தருக்குள்ளே நம்ம நிலச்சிருக்க முடியும். கடைசியாக நான் வந்து உங்களுக்கு எப்படி நிலச்சிருக்குன்னு சொன்னேன். எப்படி வார்த்தை, அவர் அன்பு, கடைசியாக அவரோட கற்பனைகள். கடைசியாக ஒரு குட்டி ஸ்டோரி சின்னதாக நான் முடிச்சிடுறேன். எங்கள் வீட்டில் அந்த மழை சீசன்லாம் இருக்கும்ல, இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டில் மழை சீசன் டைமில் இந்த தவளைகள் அனிமல்ஸ் எல்லாம் அப்போ தான் எக்ஸ்ப்ளோரிங் டைமாக இருக்கும், எல்லாம் வெளியே வந்துட்டுருக்கோம். ஒரு டைமில் என்னாச்சு, ஒரு 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 தவளை வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அதாவது வந்து பின்னாடி கிச்சன் வழியாக வந்துருச்சு. நான் அது வந்து கிச்சன்லேருந்து தவி எங்கள் ஹாலுக்கே வந்துருச்சு. அந்த தவளையை வந்து அடித்து கொல்லணும்னு முயற்சி பண்ணல, அதுக்கு வந்து வெளியே அதை கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அதை பிடிக்க முயற்சி பண்ணேன். அது வந்து எல்லா பக்கமும் தாவிக்கிட்டே இருந்தது, அதை பிடிக்கவே முடியல. கொஞ்ச நேரம் கழித்து எல்லாரும் சோர்ந்து போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தவளைக்கும் கடைசியில் டயர்டாயிடுச்சு, ஓவர் டைம் ஒர்க். அது கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தது. அப்போ தான் டக்குன்னு போய் எங்கள் அம்மா பிடிச்சாங்க, பிடிச்சி வெளியே விட்டாங்க.
இந்த கதையை நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த தவளைக்கு தெரியல நாங்களும் அதுக்கு தவளைக்கு உதவி தான் செய்கிறோன்னு. அதாவது அந்த தவளைக்கு தெரியல நாங்கள் அதை விட நாங்கள் நல்ல பவர்ஃபுல், எங்களால் அதை கூட்டிகிட்டு போய் இதை விட பத்திரமான இடத்துல விட முடியும், நாங்கள் அதுக்கு நல்லது செய்ய தான் முயற்சி பண்ணுறோம். இப்படிப்பட்ட நமக்கே எப்படின்னா கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நிறையா செய்ய முயற்சி பண்ணுறார். நம்ம என்ன பண்ணுறோம், தவளை மாதிரி நம்ம நினைக்கிற முயற்சிகளுக்காக தாவிக்கிட்டே இருக்கோம். இல்லை நம்ம அப்படி போனால் வெளியே போடியும், இப்படி போனால் வெளியே போவோம், இந்த ஜன்னல் ஹைட்டாக இருந்து ஜன்னல் தவளை அந்த மாதிரி தவளை மாதிரி நம்மளோட மைண்ட் செட்டும் அப்படியே தான் இருக்கும். நம்மளை விட பவர்ஃபுல்லான ஒருத்தர் இருக்காரு, அவர் நமக்கு நல்லதை செய்வார், அவரை நம்பி அவர் கூட நினச்சிருந்தா போதும் இந்த காரியம் நடக்குங்கிறது தவளைக்கு தெரில. நீங்களும் நானும் அந்த தவளை செஞ்ச மாதிரி செய்ய வேண்டாம். உங்களுக்கு லைஃப்பில் அந்த மாதிரி இருந்ததுன்னா தவளை மாதிரி குதிக்காமல் கிறிஸ்துக்குள்ளே நிலச்சிருங்க, அவரை நம்புங்க, அவர் அன்பை நம்புங்க, அவர் வார்த்தையை நம்புங்க, அவர் சொன்ன கட்டளையை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் பெஸ்ட்டான விஷயங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அதுக்கு வசனம் பைபிள் நிறையா கேரண்டி கொடுக்குது. பைபிள் உண்மையாக சொல்லியிருக்கு. நானும் உங்களுக்கு கேரண்டி தரேன், கண்டிப்பாக உங்கள் லைஃப் சக்ஸஸ்ஃபுல் ஆகாத நீங்கள் பார்ப்பீங்க. ஆமேன். ஆல் த வெரி பெஸ்ட்.